ஸோ ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் பேக் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட இந்த ட்ராகன் டேலன் அப்படின்னு ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்கு இல்லையா, இதோட வெர்ஷன் இதுக்கு தனி வெர்ஷன் 2 ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் எடுக்க போகிறோம். அதுக்கு பிளேஸ் எம்பர்ஸ்னு ஒரு ஐட்டம் தான் தேவைப்படும். அது என்கிட்ட எவ்வளோ இருக்குது, 12 இருக்குது. வல்கனிக் மேக்னெட்டை கிராஃப்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த 12 அதெல்லாம் வச்சு நான் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அப்கிரேட் பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்படியே சல்லுன்னு அங்கே கேஸ் ஹீட் பண்ணது கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா புதா வச்சே விளையாடிட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. கேஸை வச்சு விளையாண்டா நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகே, அப்கிரேட்ஸ்க்கு போயிட்டு டேலன் லைட்டர் ஜீபிலிட்டியை 5 பிளேஸ் எம்பர்ஸ் கேட்குறான், கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்குது, எதுவும் ஆன மாதிரியே தெரிலையா? சரி, எதுவும் ஆன மாதிரி தெரில, ரைட்டு. அப்கிரேடு அடுத்தது என்னடா, அடுத்ததுக்கு 7. ஓகே, 7 + 5 12 ஆகிடுச்சு. என்கிட்ட இப்போ இருக்குமான்னு வர தெரில. த நெக்ஸ்ட் கில் வந்து எம்பர் அனிஹிலேஷன் எக்ஸ்மோ ஹோல்டிங் திஸ் எபிலிட்டி வில் அலோ டு யூ டு ரைட். ஓகே, இதை வந்து நம்ம கொஞ்சம் ரைட் பண்ண முடியுமா? ஓகே, இருக்கா என்கிட்ட? ஓகே இருங்க, இது இப்போ ட்ரை பண்ணுவோம். ஹோல்டு பண்ணால் பறக்க முடியுதுங்க. ஏங்க என்னடா? ஓகே, அப்போ கொஞ்ச நேரத்துக்கு பறக்க முடியுது, விச் இஸ் ரியலி நைஸ். இதை நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதான் ஸோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். ஓகே கைஸ், இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்ததுக்கு இன்ஃபர்னல் வோர்டெக்ஸ் சி எபிலிட்டி 10 பிளேஸ் எம்பர் கேட்குறான். இது வந்து நம்ம இப்படி இருங்க காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ இதை கிளிக் பண்ண உடனே இப்படி மேலே பறக்கிறான்ல, அப்போவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுக்குமா. ஸோ இட்ஸ் நைஸு. என்கிட்ட இப்போதைக்கு பிளேஸ் எம்பரே இல்லை, மொத்தமாக காலி. ஸோ வாங்க ஹண்ட் பண்ணுவோம். வீடியோ டியூஷன் ஏற்றுறதுக்காக நான் இதை கட் பண்ண மாட்டேன், ஏன்னா இப்போ தான் 2 நிமிஷம் வந்திருக்கு. ஸோ கைஸ், அதனால் ஷோர் என்ன சொன்னாலும் பார்க்கலாம். சாரி ஃபார் த மியூசிக். 10 ட்ரீஸ் அண்ட் ஹைட்ரா. ஓகே, 10 மரங்களை உடைக்க சொல்கிறான். மரங்களை உடைப்பது தவறு என்று இவனுக்கு தெரியவில்லை. டீஃபாரஸ்டேஷன் சொல்லித்தராங்க. மரம் உடைக்கிறதுனா இங்கே வந்துடணும். ஸ்கல்கிட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்களோ, இப்படி ஜம்ப் பண்ணி அங்கே ஒரு அடி டொம்கால்னு அது உடையும், இங்கே ஒரு அடி டொம்கால்னு இது உடையும். இப்படியா ரெண்டுத்தையும் அப்படியே ஸ்பாம் போட்டிங்கன்னா நடுவில் பிளேஸ் எம்பர் ஸ்பான் ஆகிட்டே இருக்கும், சிக்கமாக இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சொல்லிகிட்டு இருக்கும்போது ஸ்பான் ஆகுது. பொடி ஏய் ஓகே, பிடிச்சாச்சு, ரைட்டு. டி முன்னாடியே ஸ்பான் ஆகிற பற்றியா ஆடாங்க. இதில் நின்றுதான் எனக்கு பிளேஸ் எம்பர் ஸ்பான் ஆகுதே. நில்ல டி அதை பிடிச்சிட்டேன்டா. என்னடா இது நவராதுங்க. நான் எப்போ வேணால் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இருங்க, பறந்து போய் பிடிப்பேன்டா. இதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் அது டீஸ்பான் ஆகாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு தாங்க நவரும். அது நான் இப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அதுவே மேலே வருது. கடா டி உள்ளே போவாதா? ஓகே, பிடிக்கலாமா கைஸ்? இங்கே பாருங்க, லொஜாக் இது பிடிப்பேன். ஏடே சிக்கமா சதட்டா லொஜாக் 3 கிடச்சிருச்சா? ஓகே, அப்போ இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு பிளேஸ் எம்பர் கிடைக்காது. சும்மா ட்விஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை அடிச்சுன்னு போகணும். சீக்கிரம் வாங்கடா. இங்கேருந்து அதை அடித்தா உடையுமா? இங்கேருந்து அந்த மரத்துக்கு போடுறேன். வாட் கைஸ், உடஞ்சிருச்சுங்க. நைஸுங்க. ஸ்கல் கிட்டார் எடுத்தது இந்த ஒரு விஷயத்துக்காச்சும் உதவியாக இருக்குது. பார்க்கலாம். நம்மளாம் வந்து டாப் குவாலிட்டி, டாப்லேருந்து கீழே குதிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படியே ஃபுல்லாக போயிட்டு ஹண்ட்டுன்னு கொடுத்தோன்னா அடுத்த டாஸ்க்கு வெனாமேஷன்ஸ் 3 பேரை டிஃபீட் பண்ணணுமா? ரைட்டு, டிஃபீட் பண்ணிடுவோம். டோட்டலாக இதுக்கு இந்த ஒரு ஃபுல் அப்கிரேட்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 17 22 ஓகேங்களா, 22 பிளேஸ் எம்பர்ஸ் இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு நான் வந்து 12ஓட வந்தேன்னா அதோட ஒரு 10 22 கரெக்டாக இருக்கா? பிரச்சனையே இல்லை. ஒதுக்கிவனுங்களா, சட்டு புட்டுன்னு கில் பண்ணிடுவோம். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஐம் பேக்கு. இவனை வந்து சட்டு புட்டுன்னு கில் பண்ணிடுவோம். டாஜாக் முடிஞ்சு. ஜதக்கு
ஓகே எங்கே இருக்கான் இன்னொருத்தன் கைஸ் இருங்க நான் வேணால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கவா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே டான் 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 ரெடி ஆனால் கேஸ் இஸ் டூ ஓபி கைஸ் நான் ஈவெண்ட்லாம் அதை வச்சு இதுக்காகவே நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனேன்னு கூட சொல்லலாங்க ஏன்னா லைக் ஒரு நிமிஷம் சாரி ஃபார் தட் நைஸ் கேஸ் அண்ட் நான் அந்த வெனமஸ் ரெசிடென்ஸை முடிக்கிற குவிஸ்ட்டை வந்து முடிச்சிட்டேன் இங்கே பாருங்க ட்ராவலிங் கேஸ் இது ஒரு அட்டாக் மாதிரி இதில் ஓகேங்களா இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கும்போது அது ஒரு அட்டாக் மாதிரி அண்ட் கேஸ் மீட்ரு குறையுது அது வந்து எனிமீஸ் கிட்ட அட்டாக் வாங்கினாலையா எப்படின்னு தெரில பட் நம்ம ஜம்ப்பு அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ஓகேங்களா ஸோ அப்படியே இன்னொரு குவிஸ்ட்டு ஹைட்ரா என்ஃபோர்ஸஸ் அடிக்கணும் இப்போதைக்கு 6 தான் இருக்குது இன்னும் 2 தடவை நான் ஹண்ட்டு பண்ணணும் ஹண்ட்டு ஓகே ஸோ 3 ஹைட்ரா என்ஃபோர்ஸஸ் தானே பைலட் ஹெல்மெட் எடுங்கப்பா அப்பா என்ன வேகமாக இருக்குது சல்லு புல்லுன்னு போகிறாங்க பைலட் ஹெல்மெட் எடுத்துடணும் என்ன கேட்டால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா இல்லை ஓகே மீட்டர் இருக்கு போல் ரைட் எங்கடா இருக்கான் இங்கே ஒருத்தர் இருப்பான் நீ இங்கே இருக்கான் எப்படா நீ இங்கே வந்த எப்படி வரலாம் நீ எப்படி வரலான்னு சொல்லு கைஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அந்த கேஸ் ஷோகேஸ் வீடியோவில் சொல்லியிருந்தாரு இந்த சஃபகேட்டிங் ஃபியூம்ஸை போட்டுட்டு நீ வாடா கொஞ்சம் வெளியே வாடா சரி விடுங்க தர மாட்டான் தம்பி நீ கொஞ்சம் வாங்க இங்கே பாருங்க பிளாஸ்ட் ஆகுது இந்த சஃபகேட்டிங் ஃபியூம்ஸ் அங்கே போடுறேன்னா அப்படியே அதை போட்டேன்னு வச்சுக்கோங்க பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி பிளாஸ்ட் ஆகுது அது வந்து உங்களுக்கு சாலிட் 8K ப்ளஸ் 6K சாலிடாக 8Kவும் அண்டு 600 to 800 எக்ஸசிவ் டேமேஜும் கிடைக்குது விச் வாஸ் ரியலி நைஸ் தோ ரைட் பிகாஸ் 2 மூவி சேர்த்துனாலே உங்களுக்கு வந்து 7K கிட்ட தான் டேமேஜ் வருது ரெண்டுமே ரீலோட் ஆகிடுச்சாடா எங்கே இருக்காங்க அவன் இங்கே இருக்கானா இங்கே வெளியே வாப்பா இப்படி போடுறேன்னா இப்போ போட்டேன்னா டொமெல் அப்படின்னு வெடிக்குது அது வந்து உங்களுக்கு 8K கிட்ட டேமேஜ் தருது இருங்கண்ணா இது அப்படியே டப்புன்னு பிடிச்சிட்றேன் டப்புன்னு ரீ எங்கடா போனோம் எங்கெங்கே போனா ஏயா இந்த இன்ஸ்டிங்கில் போட்டுக்கிட்டா இது ஒன்றும் எங்கே இருக்குன்னே கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க இருங்க இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இதை ஒன்று போடுறேன் எவ்வளோ தருதுன்னு பாருங்கள் 3.8K கிட்ட தந்திருக்கா அடுத்ததாக இதை போடுறேன் இது வந்து ஒரு 3.3K டோட்டல் ஆஃப் வந்து விச் மேக்ஸ் டோட்டல் ஆஃப் 7K to 7.5K இருங்க அப்போ இது ரெண்டும் அடுத்த என்பிசிக்கு வந்து நான் ரெண்டுத்தையுமே போட்டு காட்டுறேன் தம்பி நீ கொஞ்சம் வரியா வாடா ஸோ ஓகேங்களா ஸோ இப்போ இதை போட்டு டப்புன்னு இதை போட்டோன்னா 11K லைக் 11K 7K to 8K இங்கே இருக்குது 11K இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க ஓகேங்களா சும்மா மஜாவாக இருக்கும் ஓகே கேஸ் மீட்டர் குறையில மீட்ரு வச்சுருக்க வேணாங்க என்ன கேட்டால் புதா மாதிரி மீட்டரே எல்லாமே இருந்ததுன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும் இரா கொஞ்சம் கண்ட்ரோல் மட்டும் பழகணும் ஓகே இப்போ எவ்வளோ இருக்குது ஓகே இன்னும் ஒரு எம்பர் தான் இப்போ இவன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரீஸை உடைக்கிறதுக்கு குஸ்ட்டு தான் கொடுப்பான் கரெக்டாக 10 ட்ரீஸ் உடைக்கணும் நான் போயிட்டேன் ஒரு பிளேஸ் எம்பர் எடுத்தாலும் போதும் இவன்ட்ட வந்துட்டு அந்த எம்பர் சீமு இன்ஃபர்னல் வார்டெக்ஸ் எடுத்துடலாம் உங்களுக்கு இதே ஒரு 10 நிமிஷத்துக்கு வீடியோவாக போடுறோம் பார்த்தீங்களா அதாங்க திறமைன்றது அதெல்லாம் தனி திறமை வேணும் கைஸ் பேசினே வீடியோ டியூரேஷன் ஏற்றுறதுக்குன்னு தனியாக திறமை வேணும் அதுக்குன்னு தனியாக கோர்ஸ்லாம் இருக்குது தெரியுமா இதெல்லாம் ஓவராலாக அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஓகே பிடிச்சிரு எங்கே இருக்கா இவ்வளோதா டொங்கா லேடி பறந்துனே அப்படி போய் வேலை முடிஞ்சு இப்போ நான் எதுக்கு இறங்கினேன் அப்படியே பறந்துட்டே போயிருக்கலாமே ஏன்டா அப்படி கோளாரே ரைட் இப்படியே போனோன்னா அப்படியே போனோன்னா ஈஸியாப்பா லெஜெண்டரி உசோத் கிட்ட வந்துட்டு ஃபைனலாக நம்ம இந்த இன்ஃபர்னல் வோர்டெக்ஸையும் அப்கிரேட் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து எனக்கு அந்தளவுக்குலாம் யூஸ்ஃபுல் இல்லை பட் மொபிலிட்டி அப்படின்றதில் பார்க்கும்போது இது வந்து வருது எனக்கு மொபிலிட்டிக்கு விச் வாஸ் ரியலி நைஸ் தோ கஸ் யூனோ மொபிலிட்டின்றதே எனக்கு கொஞ்சம் வேணும் நான் இதுக்கு மேலே ஒரு சில விஷயங்களுக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படும் இந்த ஒரு மூவுமே வந்து மொபிலிட்டி ட்ராயிங்குன்னு இது வரைக்கும் வருது விச் இஸ் நைஸு பைலட் ஹெல்மெட் போட்டுட்ருக்கனால நான் பயங்கர தூரத்துக்கே இதில் போவேன் ஓகே கைஸ் ஸோ கொலக்கலான்னு பேசி இந்த வீடியோ லிட்ரலி 10 நிமிஷத்துக்கு மாற்ற வேணாம் இன்ட்ரோ அவுட்ரோலாம் போட்டோன்னா அதுவே 10 நிமிஷத்துக்கு வந்துடும் ஸோ ஓகே கைஸ் இவ்வளோ நேரம் பொறுமையை கொண்டு பார்த்துட்டு இருந்தால் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு வீடியோ விட்டு கிளம்பலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்